அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் உலாவரும் செயற்கைக்கோள் என்கிற பாடலின் விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பட்டு குழந்தைகளா வாங்க வந்து இந்த பறவை கப்பலை பாருங்கள். இந்த பறவை கப்பல் அப்படின்னு இந்த பாட்டில் இந்த செயற்கைக்கோளை தான் சொல்கிறாங்க. இந்த செயற்கைக்கோள் தான் வந்து என்னது? பறவை கப்பல். இந்த செயற்கைக்கோள் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா பாகங்களையும் நன்கு விரிச்சுக்கிட்டு இந்த வானத்தில் வந்து பறந்து வேகமாக போகும். இப்படி இந்த வானத்தில் பறந்து வேகமாக உயரமாக சீறிக்கிட்டு பாஞ்சு இந்த உலகத்தையே இந்த வந்து செயற்கைக்கோள் வந்து சுற்றி வரும். இப்படி இந்த உலகத்தையே சுற்றி வர்றதுனால இந்த செயற்கைக்கோள் வந்து விண்வெளி ஆய்வுக்கும் இந்த செயற்கைக்கோள் வந்து பயன்படுது. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பல எண்ணற்ற நல்ல பயன்களை வந்து இந்த செயற்கைக்கோள் வந்து தருது. அப்படி என்னென்ன பயன்கள் தருது அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவது வந்து மண்வளம். இந்த மண் வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம்? முக்கியமாக விவசாயத்துக்கு. இந்த விவசாயத்துக்கு வந்து இந்த மண் வந்து ஏற்புடையதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயற்கைக்கோள் வந்து உண்மையாக சொல்லிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு. தகவல் தொடர்பில் இப்போ நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? மடிக்கணினி, கைபேசி, தொலைபேசி, தொலைக்காட்சி இதெல்லாம் வந்து தன்னிச்சையாக இயங்கிறதுக்கும் பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்பவெப்ப நிலை. இப்போ இன்றைக்கி வந்து வெயில் அதிகமாக இருக்குமா, நாளைக்கு குறைவாக இருக்குமா அப்படின்னு வந்து சரியான நேரத்தில் இந்த செயற்கைக்கோள் வந்து சொல்லிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செயற்கைக்கோள் பக்கத்தில் என்னென்ன கோள்கள் இருக்குது அதெல்லாம் வந்து நிழற்படம் எடுத்து விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு அனுப்பிடும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் மக்கள் போக முடியாத இடத்துக்கெல்லாம் கூட இந்த செயற்கைக்கோள் போய் நிழற்படம் எடுத்து விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு அனுப்பிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனிம வளம். இந்த மண்ணில் என்னென்ன தாதுக்கள் இருக்கும்? தங்கம், மாங்கனீசு, துத்தநாகம், நிலக்கரி இது மாதிரி நிறையா தாதுக்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்காக சொல்லிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல் வளம். இந்த கடல் வந்து எவ்வளவு செழுமையாக இருக்குது அப்படின்னும் இந்த கடலுக்கடியில் எவ்வளவு கழிவுப் பொருட்கள் இருக்குது அப்படின்னு இந்த கணக்காக சொல்லிடும் இந்த செயற்கைக்கோள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புயல் மழை. இந்த புயல் மழை வருவதை வந்து முன்கூட்டியே உணர்த்தி இந்த மனித உயிர்களை வந்து இந்த உலகத்திலிருந்து காப்பாற்றிடும் இந்த செயற்கைக்கோள். இப்படி எண்ணற்ற நல்ல பயன்களை வந்து இந்த செயற்கைக்கோள் வந்து மக்களுக்கு தருது. இதுவே இந்த பாடலின் விளக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.